ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்ப பெங்களூர் ரிட்டர்ன் ஆயிருந்தோம். அந்த vlog வந்து பார்த்துருப்பீங்க. தேர்ஸ்டே தான் வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே வெண்பா குட்டிக்கு ஸ்கூல் இருந்தது. ஃபுல்லாக அந்த ரொட்டீன் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ டைம் வந்து 4:30 ஆச்சு. ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போக தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே வந்து தேர்ஸ்டே நைட்டு தான் வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது என்னோடய மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே ஒரு 4 o'clock போதே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. பட் இப்போ கிளாஸ்க்கு கிளம்பிகிட்ருக்கோங்கிறதுனால பார்சல் மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்புறமா தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நான் ஆர்டர் பண்ணும்போதே வந்து சன்ஸ்க்ரீனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் வரும்னு வந்து போட்டிருந்தாங்க. சாம்பிள் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் பிராண்ட்லேருந்து ஏதோ வந்து சாம்பிள் ப்ராடக்ட் வந்து வரப்போகுது. அது என்னங்கிறத தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் பேட்ச். இது ஃபர்ஸ்ட்டு பேட்ச் வந்து 20 days, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வந்து செகண்ட் பேட்ச் 20 days. இப்போயுமே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. நடுவில் வந்து ஒரு 1 week நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஸோ ஊருக்கு போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த 1 weekலேயே வந்து இந்த 20 days கம்ப்ளீட் ஆகிருந்திருக்கும். ஊருக்கு போனதுனால இன்னும் ஒரு 10 days கிட்ட இருக்குது. ஸோ இந்த 10 days வந்து நாங்கள் இனிமேல் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸ்விம்மிங் ஆரம்பிக்கும் போது வெண்டா குட்டிக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஃப்ளோட்டர்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 daysலேயே வந்து அவங்க ஃப்ளோட்டரை எடுத்துட்டாங்க. காற்று எடுத்து விட்டுட்டு சும்மா ஃப்ளோட்டரை மட்டும் இருக்கிற மாதிரி அப்படியே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து ஃப்ளோட்டரை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு 6th day அப்படிங்கும்போது ஃப்ளோட்டரே போடல, டைரெக்டாக வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அப்போலேருந்து தான் வந்து பயம் ஆரம்பிச்சது. ஃப்ளோட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னாலே ரொம்ப ஆசையாக கிளம்பி வருவாள். ஃப்ளோட்டர்ஸ் எல்லாமே வந்து எடுத்ததுக்கப்புறமா வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்னாவே ஒரு பயம் மாதிரி ஆகிடுச்சு. ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னாலே அழுக ஆரம்பிச்சிருவா. முன்னாடி வந்து என்ஜாய் பண்ணும்போது ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்குது போலன்னு நினச்சோம். பட் அது வந்து தண்ணியில் விளையாடுறதுக்கு தானோ அப்படின்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிது. குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட நினச்சோம். அவ்வளோ டெய்லி வந்து அழுதுகிட்டே இருப்பாள். ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னாலே அழுக ஆரம்பிச்சிருவாள். மார்னிங் கூட சொல்லுவாள். மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்துட்டு இன்றைக்கி ஸ்விம்மிங் கிளாஸ் வேணாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாள். அப்படியே ஒரு 1 week வந்து போயிட்டு இருந்தது. ஸ்லோவாக வந்து அப்படியே அந்த அழுகையெல்லாம் குறைஞ்சு அகெயின் வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு ஸ்விம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவளுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து ஒரு செகண்ட் செஷன் கம்ப்ளீட்டாக முடிய போகிற டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் தூக்கி போடுறதுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு மட்டும் இன்னும் பயம் இருக்குது. உள்ளே இறங்கி ஸ்விம் பண்ணுறா. ஃப்ளோட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல், ஸ்டிக் ஃப்ளோட்டர்ஸை இந்த ஹேண்ட் ஃப்ளோட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து சூப்பராக ஸ்விம் பண்ணுறா. 20 days கம்ப்ளீட் ஆகும் போதே வந்து வித்தவுட் ஃப்ளோட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் அவளாவே வந்து தனியாக ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சும் போது இன்னும் டெய்லி கிளாஸ் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்விம்மிங் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் ஃப்ளோட்டர்ஸ் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. பேக் ஸ்விம்மிங் அப்படியே ஃப்ளோட் ஆகிறது அது எல்லாமே வந்து லைட்டாக அப்படியே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவுமே வந்து சூப்பராக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்போ போக போக வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியான ஒரு டைம் மாதிரி இருக்குது அவளுக்கு. ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே கேட்க ஆரம்பிச்சிருவா, டைம் ஆச்சா ஸ்விம்மிங் கிளாஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளுக்கு இல்லை இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டா. இல்லை கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து கிளாஸ் போயிடுவோம். இந்த பக்கத்தில் இருக்க குட்டி வால்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வெண்பா குட்டியை விட குட்டி பொண்ணு, சூப்பராக ஸ்விம் பண்ணுவாள். அவளுமே வந்து வெண்பா குட்டிக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டுருக்கா. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ட்ரைனர் ஒருத்தவங்க தனியாக இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மேம் தான் வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேசிக் லெவல் வந்து மேம் டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ரீசெண்டாக தான் இந்த சார் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரைனர் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அடுத்த ஸ்டெப் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடி குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே என்னவோ வந்து ஸ்விம்மிங் ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டா. இங்கே இருக்க ட்ரெயினர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, இவள் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கிறா. ஸோ இவள் வந்து ஸ்விம்மிங்கில் அடுத்த லெவலுக்கெல்லாம் கொண்டு போங்க, இதை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஒரு கெரியராக கூட நீங்கள் கொண்டு போகலாம், வளர வளர இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குமே வந்து அந்த ஐடியா இருக்குது. பட் எப்படி இன்னும் போக போக டேஸில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் 2 தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து காருக்கு தேவையான ஒரு டூலுமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பஞ்சர் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த வீல்லாம் கலட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு டூல் தான் இது.
கார்லேயே வந்து அந்த மாதிரி கிட்ட எல்லாமே இருக்கும். அதை தாண்டி இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதனால் சரி முன்னாடியே வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமேசானில் வந்து இதையுமே சேர்த்து ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகிடுச்சு. இந்த டூல் தான், இதுக்கு நேம் வந்து எனக்கு தெரியல, பட் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து வாங்கியாச்சு. இது கூடவே வந்து கொஞ்சம் நிறையா பார்ட்ஸ் எல்லாமே இருந்தது, அதுக்குமே எனக்கு நேம் கரெக்டாக தெரியல. இது கூட கொடுப்பாங்க. இது நான் வாங்கியிருந்தது வந்துட்டு 299 ருபீஸ் அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. நான் வந்து எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக என்ன வருதோ அது வந்து ஆர்டர் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 டேஸாக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ சர்ச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ், லோ காஸ்ட்டில் சேல் பண்ணுற செல்லர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ப்ராடக்ட்டுமே வந்து குவாலிட்டியாக இருக்கணும், ப்ரைஸுமே வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ண தான் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு செல்லரும் வந்து சேம் ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி வாங்கும்போது நம்ம கம்மி ப்ரைஸ்லேயும் வாங்கலாம், குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு ரிட்டன் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ப்ராடக்டாக பார்த்து செல்லர்கிட்டையாக பார்த்து நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அதோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம். இதே ப்ராடக்ட் வந்து சேம் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனோட 699 ருபீஸ் வரைக்குமே இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுன்னு மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலுமே அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்து ஒரு 2-3 டேஸ் நல்லா செக் பண்ணி ரிவ்யூஸ் எதில் நல்லா இருக்கோ அது எல்லாமே பார்த்து ரிட்டர்னபிளான்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக வந்து ப்ரைஸ் கம்மியாகவே வந்து கிடைக்கும். இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவுமே ஆயிலி ஸ்கின். ஸோ லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸ் தான் வந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே பாண்ட்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய 4th பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சிலரோட ஸ்கின்க்கு வந்து இது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ரொம்ப சின்ன பாக்ஸ் தான் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்கின்க்கு வந்து நல்லாவே செட் ஆகுது. இது வந்து 100 ml பாக்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து 259 போட்டிருக்காங்க. வெளியில் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா 259க்கு தான் வந்து கிடைக்கும். அமேசானில் வந்து இது 149 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ஆர்டர் பண்ணும்போது. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக ரிசீவ் ஆகிடுச்சு, எந்த டேமேஜுமே இல்லை. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுலேயே வந்து ரொம்ப சின்ன சைஸ் எல்லாமே கிடைக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். இந்த பெரிய சைஸே வந்து ரொம்பவுமே கம்மி ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், குட்டி பேக் வாங்கிட்டு. அடுத்து என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்டோட தான். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோடய செகண்ட். இது ஃபர்ஸ்ட் டியூபே வந்து இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. நான் வந்து பெருசாக வீட்டில் இருக்கும்போது வந்து யூஸ் பண்ண மாட்டேன். வெளியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போகிறேன் அப்படின்னா அந்த டைம்லேயுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ½ அன் ஹவருக்கு மேலே எப்போ வெளியே போகிறோமோ இல்லை பீக் சம்மரில் ஒரு 12 o'clock 1 o'clock போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்துட்டு 2 ஃபிங்கர் நிறையா எடுத்து அந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோலாம் வந்து அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஒரு ஃபுல் டே வெயிலே இருக்காங்க அப்படின்னா மேபி அந்தளவுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்பவுமே ரேராக தான் வெயிலுக்கு வந்து போவேன். பிஃபோர் 10 o'clock போனாலும் போட மாட்டேன், ஆஃப்டர் 4 o'clock வெளியில் போகிறனாலுமே வந்து போட மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டியூபே வந்து இன்னும் எம்டி ஆகலை, பட் ஊரில் வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு டியூப்பில் வந்துட்டு கேப் வந்து அப்படியே அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த டியூப்பில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. இது கூட வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட்னு வந்திருந்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்டோட விட்டமின் சி சீரம் தான். நான் ரொம்ப நாளாக வந்து இதுவுமே யூஸ் பண்ணலாமான்னு நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். அதில் வந்து நிறைய பேருக்கு ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு வந்து ரிவ்யூ பார்த்தேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து வாங்கவே இல்லை, பட் இப்போ வந்து ஃபைனலாக அதுவே வந்து ஃப்ரீயாக வந்துருக்கு. இப்போதைக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். வேணும்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் சன்ஸ்க்ரீன் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நல்லாவே செட் ஆகுது. நிறைய சீரம்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், மினிமலிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணலாமான்னு கூட யோசிச்சிருக்கேன். நிறைய சீரம்ஸ் இருக்குது, நியாசினமைடு, விட்டமின் சி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் நியாசினமைட் சீரம் தான் யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன். பட் நிறைய யூடியூப்பில் வந்து ரிவ்யூஸ் பார்க்கும்போது அது எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து செட் ஆகாது,
யூஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு, ஸ்கின் வந்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு அப்படின்லாம் ரிவ்யூ பார்த்து பயந்து தான் வந்து இவ்வளோ நாள் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் இந்த ப்ராடக்ட் இன்னுமே வந்து எனக்கு யூஸ் பண்ண பயமாக தான் இருக்குது. யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்து ப்ராசஸ் பண்ணி தான் வந்து ஃபைனலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆர்டர் பண்ணியிருந்த 3மே வந்து சூப்பராக எந்த டேமேஜுமே இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெண்பா குட்டிக்கு மட்டும் டின்னர் கொடுத்துட்டு இப்போ ஒரு 7:15 போல் ஆகுது. எங்கே கிளம்பியிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரம்ஜான் டைமில். ஸோ இஃப்தார் வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே பெங்களூரில் நிறைய இஃப்தார் ஸ்ட்ரீட் வந்து இருக்கும். அதில் ஒன்று வந்து ஃப்ரேசர் டவுன். எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃப்ரேசர் டவுன் தான். ஸோ அங்கே வந்து இஃப்தார் ஃபுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து பெருசாக ஃபுட்டிலாம் கிடையாது. ஸோ வெண்பா குட்டிக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் அந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து சாப்பிட மாட்டா. அதனால் வீட்டிலேயே வந்து வெண்பா குட்டிக்கு டின்னர் கொடுத்தாச்சு. வரும்போது வந்து தூங்கிடுவா கூட. ஸோ முன்னாடியே வந்து டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். நாங்கள் வந்து பெங்களூரில் ஒரு 2019லேருந்தே இருக்கோம். நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு ஏர்லி மார்னிங் போல் தான் வந்து பஸ்ஸில் வருவோம். அப்போலாம் பஸ்ஸில் வந்துட்டு சாந்தி நகர்லேருந்து ஆட்டோவில் இருந்து இங்கே வந்து வருவோம் வீட்டுக்கு. ஸோ வர வழியில் வந்துட்டு அது சிவாஜி நகர் கிராஸ் பண்ணி தான் வரும். ஏர்லி மார்னிங் அந்த ரம்ஜான் டைம்லலாம் வரும்போது ஃபுல் கூட்டமாக இருக்கும், செம்ம க்ரௌடாக இருக்கும். ஒரு 4 o'clock ஏர்லி மார்னிங் அந்த டைம்லலாம் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். ஃபுல்லாக செம்ம ஃபுட்டு, அந்த புகை, அந்த மாதிரி செம்ம க்ரௌடாக ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இருக்கும் சிவாஜி நகரில். அப்போல்லாம் வந்து எங்களுக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது ரம்ஜான் டைமில் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. பட் யூடியூப்லேயுமே கூட நிறைய இஃப்தார் பாக்ஸு, இஃப்தார் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். சரி அப்படி என்ன தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். ஃப்ரைடே நைட்டுங்கிறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நிறைய தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் இது வந்து ஓவர் நைட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே. ஸோ நைட் டைமில் தான் வந்து க்ரௌடு இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போகிறோம், க்ரௌடு இருக்காதுன்னு நினச்சி தான் போயிட்டுருக்கோம். பட் அப்பயுமே வந்து அங்கே நிறைய க்ரௌடு இருக்க தான் செஞ்சுது. ஒரு வாட்டி பொக்கே வாங்கலான்னு இங்கேதானா? இங்கேதானா? ஆமாம், இங்கே பைக்ஸ் தான் நிற்கிறது. ஃப்ரேசர் டவுன் அந்த ஸ்ட்ரீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே வந்து அப்படியே குட்டி குட்டி கடையாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக திருவிழா மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே. சூப்பராக லைட்டெல்லாம் போட்டு அப்படியே இங்கேருந்தே கொஞ்சம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போது ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். மேப்லேயுமே வந்து ரெட்டு தான் வந்து காமிச்சது, அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து க்ரௌடடாக தான் இருக்குன்ட்டு. ஸோ முன்னாடியே வந்து வண்டியை பார்க் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் வந்து போயிருந்தோம். இது வந்து அந்த ஸ்ட்ரீட்க்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு ஷாப் இது. இதுலையே வந்து பார்த்தோம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் உள்ளே போய் பார்த்தோம் என்னென்ன மெனூஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு திரும்ப வேணும்னா இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சும்மா மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
பார்க்குறதுக்கு செட்டு மாதிரி இருக்கு. செட் மாதிரி தான் போட்டுருப்பாங்க. ஆனால் இது முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ஷீக் கபாப் மீட்டப். ஓகே, அழிங்க யாராவது ஒரு ரூபாய் மட்டும் கொடுங்க, நல்லா தான் வாங்குறோம். தானே கிடச்சி மம்மி நான் பைக்கை எடுத்துகிட்டே வந்துடுறேன்டி. எதுக்குடி கால் படுக்க நடக்குதுடா. சரி கொடு. வாட்டர்மெலனா எப்படி இருக்கு? How is it? So yummy? चिकन शीक और पीस वांगा. लेके जाओ भैया, लेके जाओ भैया. गरम कर. कैंसी. இறங்கி கொடுக்குறேன். ஏன் ஒரு ட்ரெயின் போய் sorry, one. One bite. Yeah, one is only 1 bite. இதுதான் कड़ी पड़ता उड़े कड़ी पड़ता Kira patwa. Idiyappam with chicken rogan josh.
இஃப்தார் ஸ்நாக்ஸில் என்னென்ன மெனூஸ்லாம் இருந்ததுன்னு முன்னாடி வந்து அப்படியே பார்த்துருப்பீங்க முன்னாடி இருந்த கிளிப்ஸில். நாங்களும் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க்கை வித் அதில் வந்து சப்ஸா சீட்ஸ் வாட்டர் மெலன்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. 60 rupees வந்து ஒரு கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. எந்த பீஸ் எடுத்தாலுமே வந்து 120 rupees, ஈச் பீஸ் வந்து 120 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. ரொம்பவுமே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் ரம்ஜான் கிட்ட போக போக வந்து ஈச் பீஸ் வந்து 200, 220 அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க போல். நெக்ஸ்ட்டு போட்டிருந்தவங்க வந்துட்டு ஒரு பீஸ் 200 அந்த மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரேசர் டவுனில் அவ்வளவா மெனூஸ் வந்து எதுவும் வெரைட்டியாக இருந்த மாதிரி தெரியல. பட் சிவாஜி நகரில் வந்து இன்னுமே நல்ல க்ரௌடாக இருக்கும். ரோடு ஃபுல்லாகவே வந்து கிராஸ் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சிவாஜி நகர் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரேசர் டவுன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெனூஸாக இருந்தது. அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வெண்பா குட்டியும் வந்து தூங்கிட்டா. நாங்கள் வந்து விடாமுயற்சி வந்து பார்க்காம இன்னும் இருக்குது. சரி அதை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு மூவி நைட் ஃப்ரைடே எப்போவுமே வந்து மூவி நைட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு விடாமுயற்சி மூவி தான் பார்த்து முடித்தோம். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு ஆஃப்டர்நூன் போல் ரேங்க் 1 ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். சரி ஒன்ஸ் வந்து போய் பார்க்கலாம், கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். வெண்பா குட்டிக்கு வந்துட்டு சம்மருக்கு செட் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தோம். அது வந்து என்னங்கிறத பார்த்துடலாம். பெட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ட்ரெஸ் இருக்குது. வாஷ் பண்ணி காஞ்சது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் பெட்டு மேலே போட்டிருக்கேன். அதுவுமே இனிமே தான் வந்து மடித்து வைக்கணும். ரேங்க் 1 வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கும். ட்ரெஸ்ஸுமே வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நாங்கள் நிறைய டைம் வந்து போய் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க. ப்ரைஸுமே வந்து நல்லா கம்மியாக இருக்கும். இவங்களோட ஷாப் லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ பார்ன்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து அங்கே ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப சீப்பாகவும் இருக்காது. 50 rupees, 70 rupees அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஷாப்லேருந்து என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கம்மியான ட்ரெஸ் தான், டிஷர்ட் மட்டும்தான் எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கிரே கலர் டிஷர்ட்டை வித் ரெயின்போ பிரிண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. இது வந்து வெண்பாக்கு இல்லை, சேகன் குட்டிக்காக எடுத்திருந்தோம். ரொம்ப குட்டியான டிஷர்ட்டில் வந்து இது ஒன்று தான் இருந்தது. பெருசாக அங்கே நியூபார்னுக்கு வந்து கலெக்ஷன் எதுவுமே இல்லை. நியூபார்னுக்கு வந்து அந்த நாட் டைப்பில் இருந்தது. பட் சேகன் குட்டிக்கு வந்து இப்போ ஒரு 4 months ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போடும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தேடினேன். பட் பெருசாக எதுவுமே கிடைக்கல. ஈஸி பையில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டிஷர்ட் தான் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் இது வந்து வெண்பா குட்டிக்கு நார்மல் டைப்பு டிஷர்ட்டு தான். ஹாஃப் ஸ்லீவ் கூட இல்லை, ஒரு குட்டி ஸ்லீவ் வந்து வச்சு ஃப்ளாரல் பிரிண்டில் இருந்தது. ரவுண்ட் நெக்கு தான். நார்மலாக எல்லா டிஷர்ட்டுமே வந்து இதே பேட்டர்னில் தான் எடுத்திருந்தோம். 3 to 4 years சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வெண்பா குட்டிக்கு வந்து 5 ஆக போகுது. பட் இந்த சைஸே வந்து ட்ரையல் பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. அதனால் இதுவே எடுத்தாச்சு. அடுத்து இது வந்து பர்பிள் கலரில் ஒயிட் கலரில் லீஃப் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து ஒரு பேசிக்கான ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு தான். இதுவுமே வந்து 3 to 4 yearsல தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் தான். அடுத்தும் அதே மாதிரியான ஒரு நார்மலான டிஷர்ட்டு தான். கலர் வந்து சூப்பராக இருந்தது. இந்த கலரு ஒயிட் கலரில் ஃப்ரூட்டு ஃப்ளார்ஸ் பிரிண்ட் எல்லாமே வந்து போட்டிருந்தது. பைனாப்பிள் பிரிண்ட்டு அதுவே வந்து ஹாட் டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து கலர் சூப்பராக இருந்தது. டிஷர்ட்டோட ஃப்ரண்ட்டு பேக் வந்து ரெண்டுமே ஒரே டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் நெக்கு. இதுவுமே வந்து 3 to 4 years சைஸ் தான். அடுத்து இது வந்து சேயோன் குட்டிக்காக அண்டர்வியர் வந்து வாங்கியிருந்தேன் பேடட் டைப்பில். இது வரைக்கும் வந்து நாப்பீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் வந்து கொஞ்சம் அப்படியே அண்டர்வியர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து லைட்டான ஒரு 1 layer திக்னஸ் பேடடோடு இருக்குது. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பீஸ் 35 rupees தான் நினைக்கிறேன். நல்லாவே கம்மியான ப்ரைஸில் இருந்தது. சரி ட்ரையலுக்கு வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து எடுத்திருந்தேன். சைஸுமே வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இப்போ செய்யோன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கிட்டேயே ஆச்சு. ஸோ சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக
இருக்குமாங்கிறது தெரியல, ஒரு டவுட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 3 மட்டும் வாங்கியிருந்தேன். டார்க் கலரில் ஒன்று, பிங்க் கலரு, ப்ளூ கலரு, 3மே வந்து சேம் சைஸ் தான். அதுலேயே வந்து ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து எனக்கு பெருசாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் ஒரு 3 மட்டும் சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். அடுத்து இது வந்து சூப்பரான எல்லோ கலர், அழகாக இருந்தது. நல்லா லைட்டான மைல்டு எல்லோ கலரு, பிரிண்ட்டுமே வந்து ரொம்ப மைல்டாக சூப்பராக இருந்தது. இதுவுமே வந்து 3 to 4 இயர்ஸ் சைஸ் தான் வெண்பா குட்டிக்காக. அடுத்து இன்னொரு டிஷர்ட்டும் இருக்குது. அது வந்து ஃபுல்லாகவே க்ரே கலர், கொஞ்சம் டார்க்கான க்ரே கலராக இருந்தது. ஒயிட் கலரில் ஃப்ளவர் பிரிண்ட் போட்டு சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தா எல்லோ கலர் டிஷர்ட் மட்டும் வேறு மாதிரி மெட்டீரியலில் இருந்தது. பட் இந்த 5 டிஷர்ட்லேயுமே வந்துட்டு இந்த ஒரு டிஷர்ட் மட்டும் 110 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து 3 to 4 இயர்ஸ் சைஸ் தான். ஸோ இந்த 5 டிஷர்ட் தான் வந்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நைட் சூட் மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்கும். முன்னாடி வந்து பிளெயினாக இருந்தது. வெண்பா குட்டி வந்து முன்னாடி அந்த இஃப்தார் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல் பிளாக் வந்து போட்டிருப்பா. அதுவுமே வந்து இந்த ஷாப்பில் எடுத்திருந்தது தான். அந்த மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரிண்ட் போட்டு கலர் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. பிளாக் வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. அதனால் பிளாக் வந்து சூஸ் பண்ணோம். லாஸ்ட் டைமுமே வந்து பிளாக் தான் எடுத்திருந்தோம். வெண்பா குட்டிக்கு வந்து பிளாக் ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டைமும் வந்து பிளாக்கே அமைஞ்சிருச்சு. பிளாக் ட்ரெஸ்லேயே வந்து ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூன்னு ஒரு மாதிரி மிக்ஸ்டு கலர்ஸாக பிரிண்ட் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. பட்டு மற்ற டிஷர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இந்த ஒரு சூட் மட்டும் எடுத்தோம். பிரிண்ட்டு, கலர் எல்லாமே நல்லா இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவில் இருந்தது. ஸோ ஹாஃப் ஸ்லீவில் இது மட்டும்தான் பெட்டராக இருந்தது. அதனால் இது ஒன்று சூஸ் பண்ணோம். இது வந்து 2 to 3 இயர்ஸ் சைஸ். அதுவே வந்து வெண்பா குட்டி கரெக்டாக இருந்தது. ட்ரையல் பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பேண்ட்டுமே வந்து நல்லாவே பெருசாக இருந்தது. நல்லா சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் தின்னான மெட்டீரியலில் தான் இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் வந்து ரேங்க் 1 ஷாப்பில் இருந்து வாங்கியிருந்தது. வெண்பாக்கு வந்து ஸ்கூலில் யூனிஃபார்ம் கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து கலர் ட்ரெஸ் தான் அப்படிங்கிறதுனால எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தாலுமே டக்குன்னு பழசான மாதிரியே இருக்குது. அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குற மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. பெருசாக வந்து எப்போவுமே ட்ரெஸ் வாங்கணுங்கிற தேவை வந்து இருக்காது. ஆல்ரெடி வெண்பா கிட்ட நிறைய டிஷர்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து ஃபுல் ஸ்லீவ் தான். ஹாஃப் ஸ்லீவ் எல்லாமே வந்து ரஃப் ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ சம்மர் ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூலுக்குமே வந்து ஹாஃப் ஸ்லீவ் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து சூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு போய் வாங்கியிருந்தோம். இந்த பெட்டை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. வெண்பாக்கோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். விண்டரில் இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து மடித்து பேக் பண்ணி வச்சுட்டு சம்மருக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸுமே வந்து வெட்டினால தான் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் வெண்பாக்கோட ட்ரெஸ்ஸஸில் ஸ்கிப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு மதியம் வந்து எதுவும் சமைக்கல. எங்களுக்குமே வந்து மேக்னா பிரியாணி ட்ரை பண்ணோன்னு இருந்தது. பெங்களூர் வரீங்க அப்படின்னாலே மேக்னா பிரியாணி வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு ஓவர் ஹைப் இருக்குது. நாங்கள் இவ்வளோ இயர்ஸாக இங்கே இருக்கோம், பெருசாக நாங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் கொடுக்குற ஹைப் அளவுக்கு எனக்கு வர்த்தா தெரியல. ஒரு வாட்டி பார்க்கலாம் டைம் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் வந்து ஹோட்டல்லையே போய் சாப்பிட்ருந்தோம். இந்த டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பேக்கேஜ் எல்லாமே வந்து நீட்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஓவர் ஹைப் அளவுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து வர்த்தே கிடையாது. பெங்களூர்லேயே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும் போல். இல்லை எல்லாருக்குமே இந்த ஃபுட்டு அவ்வளோவா பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. மற்ற பிரியாணி கூட எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது மற்ற ஷாப்ஸில். பட் கொடுத்த ஹைப் அளவுக்கு இது வந்து எனக்கு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ வீடியோ பார்க்குறவங்கள நீங்கள் யாராவது இந்த மேரினா பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியாணி பாருமே எவ்வளோ பெருசு, இந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு இது ஒர்த்து தானா அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பெட்டு மேலே இருக்க ட்ரெஸ் எல்லாமே அப்படியே பொறுமையாக எடுத்து வச்சு ரெஸ்ட் எடுத்து அன்னைக்கிடையே வந்து அப்படியே போயிடுச்சு. இதுலேயே வந்து நிறைய பிரியாணி லெஃப்ட் ஓவர் நிறைய குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. அதையுமே லஞ்சுக்கு வச்சு முடிச்சாச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது அடுத்து இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ், ஸ்டே டியூன்.